ஹலோ கைஸ், வெல்கம் டு டீஸ் யூடியூப் சேனல். இந்த வீடியோ நம்ம பற்றி பார்க்க போனீங்க பார்த்தீங்கன்னா வேற பற்றிலங்க. வர ஆகஸ்ட் 15 தங்கலான் படமும் அதே நேரத்தில் டிமாண்டிங் காலனி 2-3 படமும் ரிலீஸ் ஆக போகுது. இந்த இரண்டு திரைப்படத்துக்கும் இன்டர்நெட்லேயே இருக்கட்டும், ஆடியன்ஸாக இருக்கட்டும், ஜென்ரல் ஆடியன்ஸாக இருக்கட்டும், ஏசிபிசி எல்லா சென்டர்லேயும் வந்து எப்படி வரவேற்பு இருக்குது, இந்த படத்துக்கு எப்படி வந்து காத்துட்ருக்காங்க, எந்த அளவுக்கு வந்து ஹைப் இருக்குன்றதை பற்றிலாம் இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பில் பண்ண ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தங்கலான் வர்சஸ் டிமாண்டிங் காலனி 2 ரெண்டு திரைப்படமும் வர ஆகஸ்ட் 15 ரிலீஸ் ஆக போகுது. ரெண்டு திரைப்படத்தோட ட்ரெய்லருமே ரிலீஸ் ஆயிடுச்சு. நீங்களும் பார்க்கலன்னா மறக்காமல் நம்ம டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். ரெண்டு திரைப்படத்தோட ட்ரெய்லரும் போய் கிளிக் பண்ணி பார்த்துட்டு வாங்க. ஓகே, ரெண்டு திரைப்படத்தோட ட்ரெய்லருமே சூப்பராக இருந்துச்சு. தங்கலான் திரைப்படத்தோட ட்ரெயிலுமே அருமையாக இருந்துச்சு. அப்படியே இந்த பக்கம் டிமாண்டிங் காலனி 2 திரைப்படத்தோட ட்ரெயிலரும் அருமையாக இருந்துச்சு. ரெண்டு ட்ரெயிலர் எடுத்து பார்த்தோம்னா எதிராக பெஸ்ட்டுன்னு பார்த்தோம்னா அது ரெண்டுமே பெஸ்ட்டாக தான் இருந்துச்சு. அதனால் ஒன்றுக்கு ஒன்று சலிச்சது இல்லாத மாதிரி தான் ரெண்டு ட்ரெயிலருமே இருந்துச்சு. இப்போ வந்து ஆகஸ்ட் 15 கிளாஸ் வந்து ரொம்பவே டஃப்பாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா தங்கலானுமே ஒரு செமையான ஒரு ப்ராடக்ட், டிமாண்டிங் காலனி 2 ஒரு செமையான ஒரு ப்ராடக்ட். ரெண்டு ப்ராடக்ட்டும் ஒரே நாளில் வரப்போகுது. இந்த ரெண்டு ப்ராடக்ட்டுமே சூப்பராக இருந்தால் ரெண்டு படத்தையும் தேட்டர் போய் பார்த்து என்ஜாய் பண்ணுறதுக்கு ஆடியன்ஸுமே தயாராக இருக்காங்க. 4 நாள் லீவ் வேறு இருக்குது. அதனால் வந்து பெர்ஃபெக்ட் ரிலீஸ் டேட் ஆகஸ்ட் 15 இண்டிபெண்டன்ஸ் டேக்கு இந்த படம் ரிலீஸ் ஆக போகுது. எந்த அளவுக்கு மக்கள் மத்தியில் வரவேற்பு இருக்க போகுதுன்றதை பற்றி பொறுத்திருந்து இன்னும் 8 நாள் தான் இருக்குது படத்துக்கு, பொறுத்திருந்து பார்த்துப்போம். இப்போ வந்து தங்கலானுக்காக இருக்கட்டும், டிமாண்டிங் காலனி 2 இருக்கட்டும், தங்கலானுக்கு இருக்கிற இப்போ விட டிமாண்டிங் காலனி 2க்கு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. பட் ஆனால் இப்போது படம்லாம் எப்படி ஓடிட்டு இருக்குன்றதை பற்றி எல்லாத்துக்குமே தெரியும். டே ஒன் ரிவ்யூ வச்சு தான் படத்தை கேல்குலேட் பண்ணுவாங்க. படம் ஃபஸ்ட்டு ஜென்ரல் ஆடியன்ஸ் போய் பார்த்துட்டு, ஜென்ரல் ஆடியன்ஸ்க்கு படம் பிடிச்சிருச்சுன்னா இந்த படத்தை வந்து 100 கோடி 200 கோடி கூட ஓட வச்சுருவாங்க. ஆனால் ஜென்ரல் ஆடியன்ஸ்க்கு படம் பிடிக்கலன்னா எந்த மாதிரி படத்துக்கு டிசாஸ்டர் ஆகும்னு நீங்கள் வந்து 2 வாரத்துக்கு முன்னாடி 3 வாரத்துக்கு முன்னாடி ஒரு படம் ரிலீஸ் ஆச்சு, ஒரு பெரிய படம், அதை வச்சு நீங்கள் எக்ஸாம்பிளாக எடுத்துக்கலாம். மக்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா மகாராஜா மாதிரி ஓட வைப்பாங்க. மக்களுக்கு பிடிக்கலன்னா ஒரு திரைப்படம் 3 வாரத்துக்கு முன்னாடி ரிலீஸ் ஆச்சு, அது என்ன திரைப்படம் அது மாதிரி ஆக்கி விட்டுருவாங்க. ஓகே கைஸ், இப்போ வந்து தங்கலான் டிமாண்டிங் காலனி 2 ரெண்டு திரைப்படத்துக்கும் என்னதான் அந்த ரெண்டு திரைப்படமும் சரியான ஐபிஎல் ரிலீஸ் ஆனாலும் கண்டென்ட் வைஸ் எந்த படம் பெஸ்ட்டாக இருக்கும் அந்த படம் தான் ஜெயிக்க போகுது. அதனால வந்து என்னை பொறுத்த வரைக்கும் ரெண்டு திரைப்படம் கண்டென்ட் வைஸ் பெஸ்ட்டாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். தங்கலான் டிமாண்டிங் காலனி 2 ரெண்டு திரைப்படம் முரட்டு ஓட்டம் ஓட போகுதுன்றது எந்த சந்தேகமும் கிடையாது. எனக்கு வந்து தங்கலானோட டிமாண்டிங் காலனி 2 ஒரு படி மேலே இருக்கும்னு நம்புகிறேன். ஏன்னா நம்ம டைரக்டர் அஜய் வந்து ஏற்கனவே கோப்ரான்ற படத்தை மிகப்பெரிய தோல்வி படமாக கொடுத்துருந்தாரு. அதில் ஒரு சில விஷயங்கள்லாம் தவறாக போயிருந்தது. என்னென்னா செகண்ட் ஹாஃப் வந்து ரொம்பவே வந்து அந்த டீட்டெயிலிங் வந்து ரொம்ப மிஸ் பண்ணியிருந்தார். அவர் எடுத்துகிட்டு அந்த வில்லன், அந்த 2வது விக்ரம், அந்த கேரக்டரை டிஸ்பிளே பண்ண விதம் கொஞ்சம் இதுவாக இருந்துச்சு. அதனால் வந்து செகண்ட் ஹாஃப் வந்து கொஞ்சம் மொக்கையாக இருந்துச்சு. ஃபஸ்ட் ஹாஃப் கூட நல்லா இருந்துச்சு. அதான் செகண்ட் ஹாஃபில் இன்னும் கொஞ்சம் மாற்றிருந்தா கோப்ரா படம் நல்லாவே இருந்திருக்கும். பட் வந்து அன்ஃபார்ச்சுனேட்டாக அந்த படம் ரிலீஸ் ஆயிடுச்சு, எல்லாமே முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் வந்து டிமாண்டிங் காலனி 2 எடுத்திருக்காரு. இப்போது டிமாண்டிங் காலனி 2, 3, 4, 5 எல்லாத்துக்குமே ஸ்கிரிப்ட் ரெடியாக இருக்குன்னு வேறு சொல்லியிருக்காப்ப நம்ம அஜய் டேரக்டர். இப்போ வந்து அவர் வந்து ஒரு தோல்வி படத்தில் வந்து வராதுன்றதுனால அவருக்கு வந்து திரைப்படம் நல்லா இட்டு கொடுக்கணும், மக்களை வந்து திருப்பி ஓகே அஜயால் முடியும், அஜய் முத்தால முடியும், வேறு லெவலில் படம் எடுக்க முடியும் அப்படின்னு அவர் சொல்லணுன்றதுக்காக அவர் வந்து ஒரு பெஸ்ட்டான ஒரு படத்தை வந்து கொடுத்துருப்பாருன்றது எனக்கு சந்தேகம் கிடையாது. ஏன்னா கோப்ரா மாதிரி ஒரு இந்த மாதிரியான ஒரு பிலோ ஆவரேஜ் மூவி கொடுத்துட்டு ஒரு பிளாக் பஸ்டர் மூவி கொடுக்கறதுக்கு காத்துட்ருக்காருன்னு நினைக்கிறேன். ஏன்னா ட்ரெய்லர் பார்க்கும்போது அந்தளவுக்கு ஒரு பர்ஃபெக்டாக இருந்துச்சு. ட்ரெய்லர் பார்க்கும்போது ஓகேப்பா, நம்ம அஜய் ஞானமுத்து வந்து ஜெயிச்சிட்டாரு, பிரியா சங்கர் மேலே இருந்த கரையை வந்து போக்கிடுவார் அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுச்சு. என்னடா பிரியா சங்கர் மேலே கரை அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரீசெண்டாக அவங்க இருக்கிற படம், அவங்க நடித்த படம் எல்லாமே தோல்வி படமாக அமைஞ்சிட்ருக்கு. அதனால் வந்து இந்த படத்துலையும் பிரியா சங்கர் இருக்காங்க, டிமாண்டிங் காலனி 2 என்ன ஆக போகுது அப்படின்னு ஒரு பக்கம் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் இதில் நான் என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, பிரியா சங்கர் இருக்கிறதுக்கும் பட தோல்வி அடையிறதுக்கும் என்ன சம்மந்தம்னு எனக்கு புரியல. அவங்க ஜஸ்ட்டே ஒரு ஆக்டர்ஸ் தான், அவங்க ரோலை அவங்க பண்ணிட்டு போகிறாங்க. அதனால் அவங்க நடித்ததுனால படம் ஹிட் ஆகுதுன்னா அப்புறம் அவங்க இருக்கும்போது ஹிட்டான படத்தெல்லாம் வந்து அவங்க நடித்தனால ஹிட் ஆகுதுன்னு சொல்ல வேண்டியது தானே. அது மட்டும் நீங்கள் சொல்ல மாட்டேங்கிறீங்க. ஆனால் வந்து அவங்க நடித்த படம் ஃப்ளாப் ஆனால் இவங்களால தான் ஃப்ளாப் ஆகுதுன்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஆனால் அவங்க நடித்த படம் ஹிட் ஆனால் இவங்களால தான் ஹிட் ஆகுதுன்னு நீங்கள் சொல்ல மாட்டேங்கிறீங்கன்றது எனக்கு தெரியல. நீங்கள் தான் பதில் அளிக்கணும் அதுக்கு ஏன்னு. ஓகே, இப்போ வந்து தங்கலான் படம் பார்த்தோன்னா நம்ம பாரஞ்சித் அவர் வந்து எப்படி எடுப்பாருன்றது எல்லாத்துக்குமே தெரியும். சர்பட்டா படம் பிறகு அவர் ப்ரூவ் பண்ணிட்டாரு, மெட்ராஸ் படத்தில் ப்ரூவ் பண்ணிட்டாரு, அவர் எடுத்த எல்லா படங்களையும் ப்ரூவ் பண்ணிட்டாரு நான் இப்படி எடுக்க போகிறேன் அப்படின்னு. இந்த திரைப்படத்தில் அதே மாதிரி அவர் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஜானரை ஆட் பண்ணியிருக்காரு. இந்த படத்தில் டிஃப்ரெண்ட்டான ஜானில் நம்ம மக்களுக்கு பிடிக்கிற மாதிரி ஒரு எலமெண்ட்டில் ஃபிக்ஸ் பண்ணி தங்கலான் திரைப்படத்தை எடுத்து கொடுத்துருக்காரு. தங்கலான் திரைப்படமும் அதே மாதிரி பெஸ்ட்டாக வந்து வரும்ன்றது எனக்கு சந்தேகம் இல்லை. நான் ரொம்ப வெயிட் பண்ணிட்டுருக்கேன் தங்கலான் திரைப்படத்துக்கும் டிமாண்டிங் காலனி 2 திரைப்படத்துக்கும். ரெண்டு திரைப்படமும் ஜெயிச்சுன்னா ஒரு சினிமா ரசிகனா வந்து ரொம்பவே சந்தோஷமாக இருக்கும். ஏன்னா ரொம்ப வருஷம் இந்த
2024 தொடங்கினதுலேயே வந்து ஒரு வாரத்துக்கு 2 திரைப்படம் பெஸ்ட்டான ஒரு திரைப்படம் வந்ததே இல்லை. இப்போது ஆகஸ்ட் 15 2 திரைப்படம் பெஸ்ட்டாக இருந்துச்சுன்னா ஒரு செமையான ஒரு வீக்கெண்ட், செமையான ஒரு படமாக இருக்கும். அதில் எந்த சந்தேகம் கிடையாது. என்னை பொறுத்த வரைக்கும் 2 படம் ஜெயிச்சா நல்லாயிருக்கும். ஆனால் இப்போதைக்கு ஆடியன்ஸ் மத்தியில் எந்த அளவுக்கு இந்த திரைப்படத்துக்கு ஹைப் இருக்குன்னா தங்கலானுக்கு அதிகமாக இருக்குது, டிமாண்டி காலிட்டுக்கு அதை விட கம்மியாக தான் இருக்குது. பட் ஆனால் 2 படமும் கண்டென்ட் வைஸ் எந்த படம் பெஸ்ட்டாக இருக்கோ அந்த படம் தான் ஓட போகுது. அதில் எந்த சந்தேகம் கிடையாது. ஆகஸ்ட் 15 தங்கலான் வர்சஸ் டிமாண்டி காலனி 2 சொல்ல வேணாம், தங்கலான் அண்ட் டிமாண்டி காலனி 2. தங்கலான் படமும் ரிலீஸ் ஆகுது, டிமாண்டி காலனி 2 திரைப்படம் ரிலீஸ் ஆகுது. 2 திரைப்படத்துக்கும் நம்ம போய் பார்த்து என்ஜாய் பண்ணுவோம். அப்படி இல்லைன்னா எந்த திரைப்படம் நல்லா இருக்கோ, உங்களுக்கு எந்த திரைப்படம் பெஸ்ட்டாக தோணுதோ அந்த திரைப்படத்தை போய் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். நான் 2 திரைப்படத்துக்கு பார்த்துட்டு உடனே வந்து DSK Tech யூடியூப் சேனல் ரிவ்யூ போடுறேன். நீங்கள் ரிவ்யூ பார்த்துட்டு கூட படத்துக்கு போகாமல் வராமன்றதை பற்றி யோசிங்க. ஓகே guys, இந்த பிடிச்சா மறக்காம லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் டு DSK Tech யூடியூப் சேனல். நீங்கள் எந்த படத்துக்கு வெயிட் பண்ணுறீங்க, தங்கலான இல்லை டிமாண்டி காலனி 2 மறக்காம மிஸ் கால் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சா மறக்காம லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் டு DSK Tech யூடியூப் சேனல்.